அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் ஒரு அருமையான ஒரு கேரக்டர் வருவாங்க. ஏற்கனவே நம்ம உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ரொம்ப அருமையான, ரொம்ப பிடிச்ச எனக்கு கேரக்டர்னா கொர்னேலியு. அப்படி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க கொர்னேலியு பற்றி? ஆமாம், சகோதரி கேள்விப்பட்டேன். கொர்னேலியு வந்து ஏதோ பெரிய அப்போஸ்தலர் கிடையாது, பெரிய அளவிற்கு தீர்க்கதரிசிலாம் கிடையாது. பட் ஒரு நல்ல ஒரு தாழ்ச்சியுள்ள ஒரு தேவ மனிதன், தாழ்ச்சியுள்ள ஒரு தேவனுக்கு பயந்து இருக்கிற ஒரு விசுவாசின்னு சொல்லலாம். ஏன் அவர் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, பாருங்க, நம்மலாம் ஜெபம் பண்ணால் என்னங்க ஏதோ பேசுகிறாரு ஆண்டவர், கொஞ்சம் தெரியுது கொஞ்சம் தெரியலன்போம். ஆனால் இவர் ஜெபம் பண்ணாருன்னா அங்கே தேவதூதனே இறங்கி வரான். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இப்படி ஜெபிக்கிறீங்க? இது இன்றைக்கும் நடக்கும். இது இன்றைக்கும் தேவன் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். நீதிமான் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவரும் இறங்குவார், தேவ தூதர்களையும் அனுப்புவார். ஏனென்றால் அவர்களுடைய ஜெபம் அவர் பார்வையில் மிகவும் அருமையாக இருக்கிறது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதி. அவர் சாதாரண யாரோ கிடையாது, அவர் நல்ல ஒரு ஹை போஸ்டில் இருக்கிறவர். 100க்கு அதிபதினா நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லையும் ஜீசஸ் இந்த உலகத்தில் வாழும்போது 100க்கு அதிபதியை பற்றி நான் அங்கே ஒரு ஆளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. இங்கேயும் ஒரு 100க்கு அதிபதி, அதாவது 100 பேருக்கு இவர் ஹெட்டு மாதிரி. அந்த காலத்தில் அங்கே இருக்கிற அந்த பட்டாளம், அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கிறவங்களாம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க, அத்தாரிட்டிவான பர்சன் அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு கீழே எத்தனை பேர்? 100 பேர் வேலை பார்க்குறாங்களா? இங்கே யாராவது அப்படி இருக்கீங்களா? எனக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்கங்க அப்படின்னு அப்படிலாம் இருந்தோன்னா சொல்லுவோம், எனக்குலாம் சண்டே சர்ச்சுக்கெலாம் வர டைமே கிடையாது, எனக்கு கீழே 100 பேர் இருக்காங்க, நான் எத்தனை பேரை நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இங்கே ஒரு ஆள் கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 100 பேர் இருக்காங்க. ஆனால் ஜெபத்தில் அவ்வளோ வல்லவலாக இருக்கிறார். ஹல்லேலூயா! நானே 4 பேர் கீழே வேலை பார்த்துட்ருக்கேன், ஆனால் நமக்கு ஜெபிக்க டைம் இல்லை. ஆனால் இங்கே இவருக்கு கீழே 100 பேர் இருக்காங்க, அவ்வளோ போஸ்ட்டில் இருக்கார். ஆனால் இவர் எப்படி ஜெபிக்கிறாரு பாருங்கள். 100க்கு அதிபதி கொர்னேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே தங்கி இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும். பாருங்க, வேதத்தில் நம்ம எப்படிப்பட்டவருங்கிறத தேவன் சொல்லாமல் இருக்கவே மாட்டார். அவனோட கேரக்டர்ஸை சொல்கிறாங்க பாருங்க. தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும், தன் வீட்டார், இதுக்கு தான் அந்த ஃபேமிலி, அந்த ஹவுஸ் விசிட்டிங்லாம் வச்சு ஃபேமிலியை பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேமிலியில் ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும், கூட்டமாக இணைந்து கைகோர்த்து ஜெபித்து அந்த ஃபேமிலியை கொண்டு போகிறது, உங்களுக்குள்ளே ஒரு ஒருமனப்பாடு இருக்கிறது, அந்த ஃபேமிலியில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறத தேவன் ரொம்ப விரும்புகிறார். நேற்று நம்ம அவங்க வீட்டில் கூட நம்ம பிரசங்கத்தில் சொன்னோம் இல்லையா? அந்த வீட்டில் அமைதி, சந்தோஷம், சமாதானம், குட்டி பரலோகமாக இருக்க தேவன் விரும்புகிறார். ஏன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னா வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் பாருங்கள் தோல்வி தான் வரும். ஏன்னா நம்ம போய் இளைப்பாடுற இடமே குடும்பம் தான். நம்ம ரெஸ்ட் எடுக்கிற இடம், நம்ம ஒரு அமைதியாக சேர்ந்து ஒரு ஃபெலோஷிப்பாக நமக்குள்ள அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு இடத்த தேவன் கொடுத்ததே குடும்பம் தான். அப்போ அந்த குடும்பமே பிளவுபட்டிருந்தால் அது எப்படி இருக்கும்? அது தேவனுக்கு உகந்ததா இல்லை. அழகான குடும்பத்தை ஏதேன் தோட்டத்தில் ஏற்படுத்தினார் ஆதாம், ஏவாள். இப்போ குடும்பங்கிற தேவன் விரும்புகிற ஒன்றுங்கிறத யார் என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. நிறைய பேர் இந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்து என்ன பண்ணிடுறாங்க? கல்யாணமே வேணாம்ப்பா, குடும்பனாலே பிரச்சனையாக தான் இருக்குது. பிரச்சனைகள் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தேவன் தான் அந்த குடும்பத்தையே தேவன் அஸ்திபாரம் போட்டு ஆரம்பித்தே வைக்கிறார். ஆகவே உங்கள் குடும்பம் அங்கே இயேசுவை மையமாக கொண்டு இருக்கும்போது அது ஒரு குட்டி பரலோகமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. குட்டி பரலோகமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. சரி, நான் ஒரு ஆள் தாங்க அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் கவலை இல்லை. உங்களுக்குள்ளே இயேசு வந்துட்டாருன்னா உங்கள் மூலமாக எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களால் முடியும்னு சொல்லலை, உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவால் எல்லாம் முடியும். அவர் ஒரு இடத்துல இருந்தாருன்னா அந்த இடத்துல சமாதானம், அந்த அவர் இடத்துல போய் நுழைஞ்சாருன்னா அங்கே பிரச்சனைகளை மாற்றுவார், பிசாசுகளை ஓட்டுவார், அங்கே சமாதானத்தை, சந்தோஷம், சுகத்தையும் கொடுப்பார்னா உங்கள் மூலம் இந்த குடும்பத்தை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே உங்கள் ஃபேமிலியை என்றைக்குமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் இருக்குது, 4 பேர் வெளியில் இருக்கிறவங்க சொன்னாலும் ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க கேட்க மாட்டாங்க. அது ஒரு வகையில் ஒரு பாயிண்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இயேசுவே அவருடைய சொந்த ஊரில் பெருசாக மதிக்கலை. வேதவசனம் கிளியராகவே சொல்லுது. எல்லா இடங்களையும் அநேக அற்புதங்களை அவரால் செய்ய முடிஞ்சிச்சு. சொந்த ஊரில் நாசரேத்தில் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஏன்னா இவர் சாதாரண தச்சனோட மகன் தானே, இவர் நம்ம பார்த்து வளர்ந்த பையன் தானே, இவரா போய் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக நினச்சிடுறாங்க. அப்படி தான் நம்ம குடும்பத்திலே நினைக்கலாம், சொந்த பந்தங்கள் நினைக்கலாம். ஆனாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்லுங்கள், உங்கள் குடும்ப ஆள்களை நீங்கள் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொருவரோடும் சேர்ந்து நம்மளுடைய ஆசீர்வாதம் கனெக்டாக இருக்குது. ஆகவே எங்கேயாவது ஒரு பக்கம் மிஸ் ஆனால் கூட அது நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். ஆகவே தான் குடும்பத்தை முழுமையாக தேவன் தனக்காக மாற்ற விரும்புகிறார்.
அதனால தான் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கொர்நேலியை பாருங்க, 100க்கு அதிபதி. அதுலேயும் குறிப்பாக ஒரு தலைவன், ஒரு ஆண்மகனுடைய பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பு. அதனால தான் ஆண்மகன்கள் ரட்சிக்கப்படுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் தலைவன் அந்த ஒரு ஹை போஸ்ட்டில் யாரை வச்சுருக்காரு, அக்கா யாருக்கும் குறைச்சல் கிடையாது. ஒரு பொறுப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி யாரை வச்சுருக்காரு, ஆண்களை வச்சுருக்கறனால ஆண்கள் ரட்சிக்கப்படுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லைன்னா உங்களே பாருங்கள் கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சிடுறாங்க இல்லையா, இல்லைன்னா அவங்கள சமாளித்து செஞ்சு இதையாவது ஒரு கதை சொல்லிட்டு தான் வர வேண்டியது இருக்குது சர்ச்சைக்கு. அதனால் உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய சபையை பொறுத்தளவு யாரும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அதனால தான் அவங்க ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். வந்தால் வராட போகிறான்னு விட்டுறாமல் அவங்க ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே கொர்நேலியு ஒரு பெஸ்ட்டான அப்படி ஒரு ஆண்மகனாக இருந்ததுனால, தேவ பக்தி உள்ளவனாக இருந்ததுனால தன் குடும்பத்தையே ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வர்றார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி. எப்பயாவது அப்படி போடல, என்ன போட்டிருக்கு? என் பைபிளில் எப்பொழுதும் தான் போட்டிருக்கு. உங்கள் பைபிளில் என்ன போட்டிருக்கு? எப்பொழுதும் தான் போட்டிருக்கா? ஆல்வேஸ் தான் போட்டிருக்கா? சரி, அப்போ உங்கள் பைபிளில் இருக்கிற நீங்கள் தான் பொறுப்பு. 100க்கு அதிபதியாக இருக்கிறாரு, பெரிய போஸ்ட்டில் இருக்கார். எவ்வளோ பிஸி ஸ்கெடியூல் இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஆனால் ஃபேமிலியை ஃபுல்லாக கூட்டி வச்சு இதில் நடுவில் வேறு தான தர்மங்கள்லாம் வேறு செய்கிறார். இப்படி ஒரு பர்சனை பார்க்குறீங்களா? ஹார்ட், அதான் ஹார்ட். தேவன் ஒருத்தனுக்குள்ளே இருந்தால் அந்த இடத்துல அவனால் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. அன்பு கொடுக்கும், அன்பு கொடுக்கும். யாரையுமே பாருங்கள் சபையில் நீ எவ்வளோ காணிக்க கொடுத்த, நீ யாருக்கா 4 பேருக்கு நல்லது சரியா, நீ சுவிசேஷம் சொன்னே அப்படி மிரட்டி விட்டு தேவையில்லை. உங்களுக்குள்ளே இயேசு அதிகமாக உள்ளே வர கொண்டு வந்துட்டாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க. அப்பப்போ சில விஷயங்கள் இப்படி இருக்குன்னு வேதத்தில் சொல்லித்தர தப்பு இல்லை, பட் அதையே ஃபோர்ஸ் பண்ணி நீ இப்படி கொடுக்கல அப்படி கொடுக்க வைக்கிற போது அது தேவன் உள்ளேருந்து கொடுக்க வைக்கிறார். அதனால தான் தாவீது ஆலயத்துக்காக என்ன பண்ணுறாரு, குடோன் நிறைய தங்கம் வெளியெல்லாம் கொட்டி கிடக்கு, எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுங்க, ஆலயம் கட்டுங்க. இந்த ஒரு கிருபையை, இந்த கொடுக்கக்கூடிய கிருபையை எனக்கு எப்பொழுதும் தாங்கன்னு ஜெபம் பண்ணுறாருங்க. ஏன்னா எத்தனை பேர் கொடுத்த ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? 4 பேர் கைதான் தூக்குது. மற்றவங்கெல்லாம் சரி யோசிப்போம், என்ன கொடுத்தா பேங்க் அக்கௌண்ட் தானே கரையும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, இறைக்கிற கிணறு தான் ஊர். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்கள் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் 1 பைசா விதைச்சா கூட அதை அறுக்காமல் நீங்கள் போகவே மாட்டீங்க. ஏன்னா இது எந்த மாதிரி விஷயத்துக்காக தேவனை கொடுக்குற ஒன்றை வச்சுருக்காரு அப்படின்னா, ஏதோ வேறு எந்த விஷயத்துக்காகவும் இல்லை, அன்பை நீங்கள் டோக்கன் ஆஃப் லவ்வை காட்டுறதுக்காக தான் வச்சுருக்காரு. ஏன்னா தேவனுக்கு பரலோகத்தில் நீங்கள் கொடுக்குற காசை வச்சு தான் சாப்பிடணும். ஏஞ்சல்ஸ்லாம் பாவம் பட்டினி கிடக்குறாங்கம்மா, கொஞ்சம் இந்த மாதம் பார்த்து காணிக்க அனுப்பு, இங்கே 10 பேருக்கு பாவம் கொடுக்க முடியாமல் கிடக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தேவன் கஷ்டப்படலை. இல்லை அங்கே பரலோகத்தில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து இந்த சபையிலேருந்து அனுப்பிச்சி விடுங்கிறக்காக இல்லை. தேவன் நம்ம ஹார்ட்டை பார்க்குறாரு. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கிறது அது வேறு விஷயம், ஆனால் எந்த மனதோடு கொடுக்குறீங்க, உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கார். ஏன் சொல்கிறேன்னா, இந்த கொர்நேலியிட்ட இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் தேவதூதனே இறங்கி பேசுகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் காரியங்கள் நடக்குது. இத்தனை பேர் அப்படியெல்லாம் மனதார. நேற்று கூட சகோதரி அவங்க வீட்டுக்கு போகும்போது காணிக்க கொடுத்தா, நாங்கள் கூட சபையில் கொடுங்க சிஸ்டர், நம்ம இதில் போய் எப்பயுமே போய் அப்படி கொடுங்க இப்படி கொடுங்க கேட்குறது கிடையாது. அப்படி கொடுக்கும்போது கூட அவங்க சொன்னாங்க, நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சிஸ்டர், இது என்னால் முடிஞ்சது தான் அப்படின்னு. அந்த இருதயத்தை பார்க்கிறார், அந்த இருதயத்தை இப்போ தான் ஏசியை ரிப்பேர் பண்ணோம், ஒரு அமௌண்ட் செலவு பண்ணி மறுபடியும் வெளியில் இருக்கிற ஏசியை வச்சு இப்போ உங்களுக்கு ஓட்டிகிட்ருக்கு சர்வீஸை. இப்படி ஏதாவது ஒரு நமக்கு செலவுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு கோடி நன்றி, நமக்கு இடம் இருக்கிற விஷயங்கள்லாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செஞ்சிட்டதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ரெடி பண்ணி போயிட்டுருக்கு. அட் சேம் டைம் ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ், ஏதாவது ஒரு செலவு, 4 பேர் இருக்கிற குடும்பத்திலே எவ்வளோனா இத்தனை பேர் இருக்கிற இவ்வளோ பெரிய ஏரியாவில் எவ்வளோ செலவாகும். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸை வச்சு தான் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் எங்கள் கையிலேருந்து போட்டு தான் செய்கிறோம். பட் ஏன் நீங்களும் கொடுங்கன்னு சொல்கிறேன்னா, நாங்கள் இன்றைக்கி விதைக்கிறதுக்கெலாம் சேர்த்து பெரிய அளவுக்கு அறுவடை அறுக்க போகிறோம், நீங்களும் அதில் பங்கு பெறணும்னு விரும்புகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. நீங்களும் அதில் பங்கு பெறணும்னு விரும்புகிறோம். ஏன்னா எல்லாருக்குமே எங்களுடைய ஃபேமிலியை பற்றியும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் தெரியும். தேவனுக்கு எல்லாத்துக்கு மேலேயும் தெரியும் எங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, எதை வைத்து போயிட்டுருக்கோம். முழுக்க 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 ஒவ்வொரு விஷயத்தையும் அவருக்காக அவர் கொடுத்ததை அவருக்காக செலவு பண்ணிகிட்ருக்கோம். வேறு எந்த ஃப்யூச்சருக்கும் இதுக்கு எந்த பிளானிங்குமே கிடையாது. பேசிக்காக இவ்வளோ தான், இதை வச்சு என்ன பண்ணலாம், சரி அது தேவன் பார்த்துக்குருவார் அப்படின்னு. இந்த மைண்ட் செட் உங்களுக்கு வரணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு அமுக்கி குலுக்கி நாங்கள் வரும்போது நீங்கள் மட்டும் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது.
நீங்களும் ஒரு கை அதில் போடு, இதில் ஒரு பார்ட்னராக இரு, தேவன் கொடுப்பதை நீனும் வாங்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஆவியின் பிரமாணம். தேவன் பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்குறாரு. எனக்காக என் பிள்ளை இவ்வளோ கொடுக்குதான். இப்போ பாருங்கள், நாங்கள் செய்கிறோன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எத்தனையோ பேருக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். போன தடவை கூட நம்ம போனா தனலட்சுமியோட பேரண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க பாருங்கள். அப்போ அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தோம், அவங்க வந்து பிள்ளைகள்லாம் வந்து இப்போ ஆண்டவருக்குள்ளே மேரேஜ் பண்ணணும். நம்ம சபையில் அப்படி தான் சொல்லி கொடுக்குறோம். ஒன்ஸ் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா மேரேஜ் லைஃப்பில் கரெக்டாக இருங்க. ஆனால் அந்த விஷயத்தில் மிஸ் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் அழுதுட்டு உட்காந்துருக்கிறது நமக்கு எத்தனையோ பேருக்கு நமக்கு தெரியும். அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக இருங்கன்னு சொல்லி கொடுக்குறதுனால அவங்க அந்த விஷயத்தில் தீவிரமாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாம் சரிதான், ஆனால் அந்த மேரேஜ்னு வரும்போது ஆளாளுக்கு என்ன பண்ணிடுறாங்க, இது எப்படி அது எப்படி, இதில் மட்டும் கிடைக்காது அதில் மட்டும் கிடைக்காது, எல்லா வீட்லேயும் ஒரே அதே அதே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, எத்தனையோ மாப்பிள்ளை அங்கிட்டேருந்து வந்துருச்சு, ஆனால் இப்படி தான் அப்படின்றா. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்ல இப்படித்தான் அப்படி சொல்கிறாங்களே, இங்கே நாங்கள் ஏதாவது கொடுக்குறோமா, இங்கே சர்ச்சுக்கு வர்றதுனால ஏதாவது பார்த்து கொடுத்து விட்றோமா, அவள் லைஃப்பில் ஏதோ சம்திங் அவளுக்கு நடக்குது, அதை அவங்க ருசி பார்த்துருக்காங்க, அதனால இதில் நிற்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கு மேலே எங்களை பாருங்கள், இந்த மெயினான ரோட்டில் அவங்களுக்கே தெரியும், அவங்களே சொன்னாங்க, சின்ன சின்ன இடத்துலலாம் நாங்கள் இருக்கிற வீடு அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இடத்துலாம் பிடிச்சி வாடகைக்கு விட்டுறாங்கங்க, இங்கே எவ்வளோ நீங்கள் கேட்டலாம் இப்படி போட்டு வச்சுருக்கீங்களே அப்படின்னா. ஏன் எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் ஒன்றும் பைத்தியம் கிடையாது, கோடிக்கணக்கில் இடம் போகிற இந்த இடத்த இப்படி போட்டு வச்சுட்டு, ஏன் இதிலே வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ நீங்கள் எடுக்கலாம், இப்படி போடு அப்படி போடு, 10 கடை. ஏன்னா இங்கே நம்ம சர்ச் ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, இந்த மாதிரி பக்கத்தில் ஃபுல்லாக கடையாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இது மாதிரி ஒரு கடை கட்டுங்க, வந்துட்டாங்க, அவங்களே வந்துட்டாங்க, கொடுங்க நாங்கள் பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிறோன்னு. இல்லைங்க சர்ச், என்னது சர்ச்சு கட்ட போகிறீங்களா அப்படின்னு. அவங்கவுங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோதான், இவ்வளோ இது போய் யாரும் அப்படி செய்வாங்களா, அப்படின்னாலும் எதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்பேஸு, மற்ற இடங்கள்லாம் கோயில் இதெல்லாம் வந்து ஒரு சின்னதாக வச்சுக்கிறாங்க, ஓரமாக கும்பிட்டுக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கிறாங்க. இதுவே கம்மிங்க எங்களுக்கு தெரிஞ்சு, ஏன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட அளவுக்கு வேணும் ஸ்பேஸு. பட் வேல்யூவாக போகிற அந்த இடத்துல இந்த கொஞ்சத்தை ஒதுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஆகவே அவங்கள்ட்ட சொன்னேன், இதெல்லாம் செய்கிறத பார்த்தா எங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா அப்படின்னா. அப்போ ஏதோ ஒன்று எங்களுக்கு நடந்திருக்கிறதுனால தானே இவ்வளோ செஞ்சிட்ருக்கோம், இதை விட அது பெருசாக நினைக்கிறதுனால தானே செய்கிறோம். இப்போ நீங்கள் அதை உணருங்க, அதனால தாங்க அவங்க அதில் விடாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா. ஆமாம் அப்படின்றாங்க. நீங்களாம் இப்போ இவ்வளோ தூரம் வைராக்கியமாக இருக்கீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு நடக்காமல் அப்படி இருக்கீங்க. யாரும் காசு கொடுத்தோ இல்லை உங்களை கேன்வாஸ், நிறைய பேர் சொல்லுவாங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க அவங்கள. எல்லாரும் எங்களெல்லாம் சொல்கிற ஊழியக்காரவங்களை சொல்கிற அந்த ஃபார்முலா உங்களை போய் நான் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, ஏதோ பண்ணி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. யாரும் இங்கே பிரெயின் வாஷ் பண்ணுறதில்ல. தேவனோட அன்பு உங்களை அப்படி செய்ய வைக்கிறது. தேவனோட அன்பு பாருங்கள், எதனால் அவருக்கு கொடுக்கலாம், எல்லாமே அவர் கொடுத்துருக்காரு. அவருடைய அன்புக்கு முன்னால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, கொர்நேலியு கொடுக்குற விஷயத்தில் அப்படி இருந்தாருன்னு சொல்ல வந்தேன். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் வந்து ஏதோ கொடுக்கும்போது வந்து காணிக்கை கொடுக்கும்போது எப்பயுமே நீங்கள் ஐயோ என்ன பண்ணுறதோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறது வந்து தேவன் உள்ளே பார்க்குறாரு. ஏன்னா எனக்கு கூட தெரியாது, ஹார்ட் யாருக்கு தெரியும். உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா பேசாமல் அந்த வாரம் விட்டுருங்க. உங்களுக்கு எப்போ கொடுக்க முடியுதோ, மனசு எப்போ உங்களுக்கு ஆயத்தமாகி நல்லா ஹாப்பியாக என் தேவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோன்னா அப்படி கொடுங்க, அன்றைக்கி ஆசீர்வாதமாயிடும். யாரும் நீங்கள் மாதம் கணக்கு போடுறத வச்சு இந்த வாரம் இவங்க என்ன போட்டிருக்காங்க, அதனால தான் நாங்கள் கவர்லாம் எதுவுமே வைக்கிறது இல்லை. தசமம் கொடுத்தா கூட யார் கொடுக்குற, இந்த வாரம் இந்த மாதம் நீங்கள் கொடுக்கலன்னா கூட எங்களுக்கு தெரியாது. எதையும் நாங்கள் டீப்பாக போய் பார்க்குறதில்ல. ஏன்னா நம்ம மைண்ட் செட்டை என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த மாதம் கொடுக்கல அப்படி சொல்லி நம்மளை அறியாமலே தேவையில்லாமல் அவங்க மேலே ஒரு மனக்கசப்பு வர சான்ஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் போகிறது தேவனுக்கு மாத்திரமே தெரியும். அப்படி ஒரு சிஸ்டத்தை நாங்களே ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். யாரும் எதுவும் பார்க்கக்கூடாது, அவர் பார்த்துக்கிறவர், அவர் பதில் கொடுக்க போகிறார். ஏன்னா அவர் கருத்தில் தானே நீங்கள் விதைக்கிறீங்க. இந்த மாதம் நீங்கள் கொடுத்தாலும் தெரியாது, ஒருவேளை ஜிபேயில் சில நேரம் அனுப்புனீங்கன்னா ஓஹோ இது அனுப்பியிருக்காங்க போல், அனுப்பாட்டா கூட ஒருவேளை போட்டிருக்கலாம், இல்லை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதை பற்றி அதை வைத்தோ இன்னைக்கு கொடுக்குறத வச்சோ ரன் பண்ணல. அவரை நம்பி நான் ஊழியத்துக்கு வந்திருக்கோம், அவர் நடத்துவார். கொடுத்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுவும் மனதார கொடுத்தால். இத்தனை பேர் அப்படியே நான் ஆசீர்வாதமாக இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. நாங்கள் ஏற்கனவே சொல்கிறேன், இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கோம் பாருங்கள். எங்களுக்கு மருத்துவ செலவுனா என்னன்னே தெரியாத அளவுக்கு தேவன் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட எங்களுக்குலாம் முகப்பேரில் ஏதாவது டாக்டர் சொல்லுங்கள் அப்படின்னா அப்படியா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு. இது சேம் டைம் இதுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடிலாம் எல்லாத்துக்கும் எவ்வளோ விஷயங்கள் தேவையில்லாமல் செலவுகள் வரத்தான் செய்யும். ஏன்னா சில விஷயங்களை தேவன் பார்ப்பார். நீ எனக்காக எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்க்குறேன், நீ எனக்காக எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்க்குறேன். விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுவார். ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணுவார். ஓஹோ மகனை கொடுக்குற அளவுக்கு நீ விசுவாசிப்பையா, மகனை கொடுக்குற அளவுக்கு அன்பு இருக்கா. அந்த சேம் டைம் எதையும் பாருங்கள், நீங்கள் அவருக்காக இழந்ததாக சரித்திரமே இருக்காது.
நீங்கள் கொடுக்கறதில் அமுக்கி குலுக்கி அவர் கொடுப்பார். அதையும் நீங்கள் நம்ம ஊழியத்தில் பார்க்கத்தான் போகிறீங்க. பட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஹல்லேலூயா. ஏன்னா இப்படி ஒரு கேரக்டராக கொர்நேலியு இருந்தார். ஃபஸ்ட்டு எப்படி இருக்கார்? தேவ பக்தி உள்ளவனாக இருக்கார். வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருக்கார். மிகுந்த தர்மங்களை செய்பவனாக இருக்கார். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். 4 முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி வைங்க. இதில் எங்கேயாவது நம்ம ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணுறோமா? ஏன் எனக்கு அது மிஸ் ஆகுது? உறவாடுங்க, தேவனோட பேசுங்க. அடுத்து பாருங்கள், பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில், இஸ்ரேலில் உங்களுக்கு டைம் சொல்லியிருக்கேன், மார்னிங் 6 to 7 தான் 1ஆம் மணி நேரம்னு சொல்லுவாங்க. 7 to 8 2ஆம் மணி நேரம். இதை வச்சு தான் அவங்க வந்து ஜீசஸ் மரித்தது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இத்தனாவது மணி, 6ஆம் மணி வேலை, இந்த மணிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவர் 9ஆம் மணி வேலைன்னா அப்போ எந்த டைம் வருது? மார்னிங் 6 to 7, 7 to 8, 8 to 9, 9 to 10, 10 to 11, 11 to 12, 12 to 1, 1 to 2, 2 to 3, கிட்டத்தட்ட 3 மணி. 9ஆம் மணி வேலைன்னா எத்தனை வருது? 3 மணி. மேபி லஞ்செலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கிற டைம் வந்துருப்பாருன்னு தெரியல. 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு, ஏதோ சத்தத்தை கேட்டாருன்னு கிடையாது, பிரத்யட்சமாக பார்க்க. எத்தனை பேர் தேவ தூதர் அப்படி பார்த்து நான் ஜெபம் பண்ணுறேன்? அதாவது நான் வந்திருக்காருங்க, திடீர்னு நான் பார்த்துருக்கேங்க. இங்கே வந்து நம்ம சபை வந்து சூப்பர் நேச்சுரல் சபை. எத்தனையோ பேர் வந்து பொய் சொல்லலாம், இவங்கெல்லாம் சும்மாங்க பரலோகத்துக்கு போனேன்றாங்க, ஆண்டவரை பார்த்தேன்றாங்க, இதெல்லாம் நடக்காது அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் இங்கே மாதிரி விஷயங்கள் தேவன் நம்ம ஊழியத்தில் அப்படி தான் கொடுத்துருக்காரு. எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கும் நடக்கும். நீ விசுவாசிதால் தேவனிடம். ஏன்னா வேதம் பொய் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு தான் காட்டு, ஒரு மனுஷனுக்கு காட்ட மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அப்படி இருந்தால் நமக்கு அதுக்கு பைபிளில் போட்டு கொடுத்துருக்க தேவையே இல்லையே. எத்தனை பேருக்கு புரியுது? ஒருவேளை ஆண்டவரே 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் யூடியூப்பில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் இந்த கதை சொல்லியிருந்தேன். எலியா போய் சாரிபாத்துங்கிற ஊதில் போய் விதவிக்கு போய் என்ன பண்ணுறாரு? அதிசயம் பண்ணுறாரு இல்லையா? அந்த கதையை ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன், அந்த இன்சிடெண்ட் பற்றி பேசியிருப்பேன். உடனே சொன்னார், நீங்கள்லாம் ஏமாத்துறீங்க, அதெல்லாம் யூதர்களுடைய ஸ்டோரிஸ், அதை எடுத்து இங்கேயே சொல்கிறீங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தான் அப்படின்னு. இப்படி தான் நிறைய பேர் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க பாருங்கள். எல்லாத்தையும் ஒரு இனமாக பிரிக்கிறது, அல்லது ஒரு மதமாக பிரிக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு வித ஜாதியாக பிரிக்கிறது, இப்படி பிரித்து எல்லாத்துலேயும் ஒரு கொலைப்படி பண்ணுறதான் பிசாசுனுடையது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எங்கேயோ யாருக்கோ நடந்ததை ஏன் தேவன் நம்ம கையில் கொடுக்கணும்? உனக்கும் நடக்கணுங்கிறதுக்காக தானே, உனக்கும் நடக்குங்கிறதுக்காக. ஏனென்றால் அதே தேவன் தான் இன்றைக்கு நம் தேவனாக இருக்கிறார். அப்போ கொர்நேலியுவுக்கு நடந்ததே உங்களுக்கு நடக்குமா? நடக்காதா? பிரத்யட்சமாய் தேவன் சொன்ன பார்க்கலாம். அதாவது பார்க்கணுங்கிறதுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லலை, நீங்கள் அப்படி ஜோம் பண்ணால் மேபி வந்தால் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். என்ன பேர் புரியுது? சிலர் இன்னைக்கு சொல்லிட்டாங்க, நிலந்து நான் பாருங்கள் தேவதூதன் வர்ற வரைக்கும் சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு அட்டமண்ட்டாக போட்டு, ஆண்டவரே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா எனக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? அப்படி யாரும் கஷ்டப்பட்டு கூப்பிடுங்கன்னு சொல்லலை. நீங்கள் ஃப்ரீயாக அப்படி இல்லை இன்வால்வ் ஆகி ஜோம் பண்ணுங்க, மேபி பார்க்க சான்ஸ் கிடைச்சா பாருங்கன்ற. இத்தனை பேருக்கு புரியுது? அப்படியாக பிரத்யட்சமாய் தேவதூதன் கொர்நேலியுவுக்கு தரிசனமாறார். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். எப்பயுமே நம்ம வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்க்கும்போது என்ன நினைப்போம்? பயம்தான் வரும். அதனால தான் நிறைய பேருக்கு ஆண்டவர் வெளிப்படாமல் இருக்காது. நிறைய பேருக்கு என்ன வந்துடும், ஐயோ ஏதோ ஒரு ஆவி வந்துருச்சு போலன்னு கப்புன்னு நெஞ்சு அடிச்சிடக்கூடாது. அதனால சில நேரங்கள் அமைதியாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் மூவ் பண்ணி கொண்டு போவார். பயந்துட்டு நம்மளுக்கு எப்பயுமே தேவதூதன் வந்தாலும் காலில் விழுவாங்க. அப்பா தேவதூதன் சொல்கிறார், என் காலெல்லாம் நீ விழ வேண்டாம், நீங்கள்லாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் உங்களுக்காக ஊழியம் செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். தேவதூதர்கள்லாம் வசனம் கிளியராகவே சொல்லுது இல்லையா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஆவிகள் என்று தேவதூதர்களை பற்றி கிளியராகவே சொல்லுது. சில இடங்களில் அவங்களையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கும்பிடக்கூடாது. யார் தான் தேவன்? இயேசு தான் தேவன். சரிங்களா? இது வந்து நமக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்காக கொடுக்குறவங்க தான் ஏஞ்சல்ஸ்லாம், ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்குறவங்க தான் ஏஞ்சல்ஸ்லாம். ஹல்லேலூயா. அப்போ உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்து எட்டி. ஜெபங்கள் மட்டும் வந்திருக்குன்னா பரவாயில்ல, வேற எதுவும் சேர்ந்து வந்திருக்கான் தேவன்கிட்ட. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களையும் யார் பார்த்துட்டு இருக்காங்களா? ஹல்லேலூயா. உன் ஜெபங்களும் அங்கே வந்து எட்டி இருக்கு, நீ பண்ண தர்மங்களும் அங்கே வந்து எட்டி இருக்கு. அதனால தான் நீங்கள் கொடுக்குறத தேவன் பார்க்குறாருங்கிற. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், இப்பொழுது நீ அதுக்கடுத்து சில விஷயங்கள்லாம் நடக்குது, படிச்சுன்னா நம்ம டைம் ஆயிரும். யோப்பா பட்டணத்துக்கு மனுஷர் அனுப்பி, பேதுரு இப்போ எங்கே இருக்காருன்னா யோப்பா பட்டணத்தில் இருக்கார்.
பேதுரு வந்து யோப்பா பட்டணத்தில் இருக்கிறாரு. அங்கே சீமோன் பேதுருங்கிற அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பயங்கரமாக கொடுக்குறாங்க. நீ அங்கே போ, சீமோன் பேதுருங்கிற ஒருத்தர் இருப்பார், அவரை போய் ஆள் அனுப்பி கூட்டிட்டு வா, உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து செய். பாருங்க, கொர்நேலியு தன்னோட பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகர்கள் தேவபக்தியில் ஒருவனையும் அழைத்து, ஆக்சுவலாக வீட்டு மனுஷரில் 2 பேர், அடுத்து தேவ பக்தியுள்ள போர் சேவகன் ஒருத்தனை அனுப்புகிறான். ஏன்னா இது எல்லாம் சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள். இப்போ உங்களுக்கே தேவதூதன் வராரு, வந்து இந்த ஏரியாவில் இத்தனை தெருவில் ஒருத்தர் இருக்கார் ஊழியக்காரரு, அவரை போய் பார்த்துட்டு வானா எத்தனை பேர் போவீங்க? ஏதோ கனவு மாதிரி இருக்கே, நம்ம சும்மா இந்த எதுக்கு தேவையில்லாமல் போய் எங்கேயாவது சொல்லி ஒருத்தர் அப்படி இருக்காரோ இல்லையோ. இங்கே வேற ஒரு இடத்துக்கே போக சொல்கிறார், ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு போக சொல்லலை. இங்கே இவர் இருக்கிறது எந்த பட்டணம்? செசரியா பட்டணம். இவர் போக சொல்கிறது எந்த பட்டணம்? யோப்பா பட்டணம். அங்கே போய் தோல் பதிரிகரனாகிய சீமோன் என்னும் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறான். ஆக்சுவலாக பேதுரோட பேரும் சீமோன் பேதுரு, அவர் தங்கியிருக்கிற அந்த ஓனரோட வீட்டு ஓனரோட பேரும் சீமோன். அதனால தான் தேவதன் மென்ஷன் பண்ணி அனுப்பார். தேவன் எப்பவுமே குழப்பத்திற்கான தேவன் அல்ல. தோல் பதிரிட வேலை செய்கிறாருப்பா, அவர் பேர் சீமோன். அங்கே தான் இந்த சீமோன் ஆகிய பேதுரு இருக்காரு, அங்கே அவரை போய் நீ கூட்டிட்டு வா. தேவன் எப்பயுமே கிளியராக பேசுவார். ஆமென். தேவன் என்னங்க ஒரு மாதிரி குழப்புதே சில விஷயங்கள்லாம், தேவன் எப்பவுமே குழப்பத்திற்காரனர் அல்ல, கிளியராக பேசுகிறாரு. நீ செய்ய வேண்டியது அவன் உனக்கு சொல்லுவான். அதே மாதிரி அவர்கிட்ட இருக்கிற ஆள்களை குறிப்பாக நல்ல ஃபெய்த்தான ஒரு ஆளை அனுப்புகிறார். ஏன்னா இப்படியே ஒரு சூப்பர் நேச்சுரல் ஜேர்னி போயிட்டுருக்குன்னா சில நேரம் நம்ம ஓனர் தான் சொன்னாருன்னா, நம்மளும் போய் எங்கேயோ ஒருத்தர் இருக்காருன்னு தேவதூதன் கனவுல வந்து சொன்னாராம், இதெல்லாம் நம்பி போயிட்டுருக்க முடியுமான்னு சொல்லி குழப்பிடுவான்னு தான் தேவ பக்தியில் ஒரு ஆளையும் சேர்த்து அனுப்புகிறார். இத்தனை பேருக்கு புரியுது இல்லைன்னா நமக்குள்ளேயே ஒரு மைண்டில் மாம்ச சிந்தனை ஓடும், இதெல்லாம் சும்மா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தேவ பக்தி இருந்தால் தான் ஆவியானவர் துணை கொண்டு நம்ம முடிஞ்சு நம்ம காரியங்களை செய்ய முடியும். அப்போ போகிறாங்க, எல்லா வருஷமும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். மறுநாளிலே பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். 6ஆம் மணி நேரம் கிட்டத்தட்ட 12 மணிக்கு அந்த பட்டணத்தில் இருக்கிற மேல் வீட்டில் போய் உட்காந்துருக்கார். யார்? பேதுரு. 12 மணிக்கு பசிக்குமா பசிக்காதா? 12 to 1 லஞ்ச் டைம் தானே. அப்போ இவருக்கு பாருங்க மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாது. அங்கே போகிறாரு, இவருக்கு ஆனால் பசிக்குது. அப்போ அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அங்கே ஒரு ப்ரிப்ரேஷன் நடந்துட்டுருக்கு சமையல்லாம். இவர் போய் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு ஜோம் பண்ணுறாரு. ஞான திருஷ்டி அடைந்து அப்படின்னா என்ன? உள்ளே இருக்கிற ஆவி மனிதனுடைய கண்கள் ஓப்பன் ஆகுது. உள்ளே இருக்கிற ஆவி மனிதனுடைய எத்தனை பேர் உள்ளே இருக்கிற ஆவி மனிதனுடைய கண்களை கொண்டு சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்க்கும்படி ஜெபிக்கிறீர்கள்? அப்படி ஜெபிப்பது தான் உண்மையான ஜெபம். கண்களை திறந்து பார்க்குறது, இன்னும் ஒன்றும் மாறலை, கண்ணை முடிக்கிற மறுபடியும் கண்ணை திறந்து பார்க்குறது, இந்த கண்ணை கொண்டு பார்க்காதீங்க. உள்ளே இருக்கிற இன்னர் மேனுடைய ஐஸை வந்து பார்க்க விடுங்க. எலிசா அப்படி பார்த்து தான் வேலைக்காரன்ட்ட சொல்கிறான், எப்போ உனக்கு தெரியலையா? அவர்களோடு இருப்பவர் பார்க்கல, நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். இப்போ கண்ணை மூடி இப்போ ஜோம் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய இன்னர் மேன் ஐஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே கொஞ்சம் இருக்காங்க, இங்கே கொஞ்சம் இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேலே முக்கியமானவரே இங்கே இருக்கார். கண்ணை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த அப்படியே டியூன் ஆகணும், அந்த இடத்துல டியூனாக தான் ஓப்பன் ஆகும். ஆனால் நீங்கள் நல்லா இப்படியே ப்ரேயர் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண் அங்கே ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஜெபிக்கும் போது, கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, உறவாடும் போதெல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இது ஏதோ ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயற்கையாகவே நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆவி மனிதன் ஆவிக்குரிய கண்களை கொண்டு பார்த்தால்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றிகரமாக வாழ முடியும். நம்ம மாம்ச கண்ணையே கொண்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெறுறது? இதெல்லாம் பெரிய விஷயங்க, பயங்கரமாக நம்ம தவறு இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு. நீ நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணாலே கிடைக்கும். அப்போ பேதுருவும் ஞான திருஷ்டி அடைகிறாரு, அப்படியே ஐஸ் ஓப்பன் ஆகுது. அப்போ ஒரு விஷன் அவருக்கு வருது. என்ன வருது? வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முளைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையிலே விடப்பட்டு இருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும், பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி. பசி வேற ஒரு பக்கம், இங்கே புசின்னு வேற சொல்கிறார் தேவன். நல்ல விஷயம் காமிக்கிறாரு பாருங்க. எந்த நேரத்தில் எப்படி காமிச்சா இவனுக்கு புரியும் அப்படின்னு. நிறைய விஷயங்கள் தேவன் சாப்பாடை வச்சு காமிச்சா கொஞ்சம் நமக்கு புரியும், அவருக்கே தெரியும். ஏன்னா என்னதான் இருந்தால் கொஞ்சம் பேசிக்காக எல்லோரும் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டெம்ப்ட் ஆக தான் செய்வோம். அதனால தான் கம்யூனியன் கூட நம்ம எதை வச்சு தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு. இது அப்பம், இது ரசம், இது என்னோட சரீரம், இது என்னோட ரத்தம், மறக்காமல் இருக்கும் நமக்கு.
சில விஷயங்களை நம்ம லெவலுக்கு வந்து டீச் பண்ணால் நமக்கு நல்லது. அதனால பிள்ளைகளுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்து சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நமக்கு ஈஸியாக இப்போ புரியுமோ அதை செஞ்சு காமிப்பார். அப்போ இந்த மாதிரியெல்லாம் எல்லா விலங்குகளையும் கொண்டு யூதர்கள் பார்த்தீங்கன்னா இது சுத்தமான விலங்கு சுத்தமில்லாத விலங்குனா பிரித்து வச்சுருப்பாங்க. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இவருக்கு எல்லாத்தையும் புசிங்கிறாரு, இங்கே எல்லா மிருகங்களும் பறவைகளும் எல்லாமே வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, பேதுருவே எழுந்திருந்து அடித்து புசி என்று சொல்லுங்க. அப்படி அல்ல ஆண்டவரே. சில நேரம் ரொம்ப பைபிள் படிச்சுட்டா நம்ம ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்போம். ரொம்ப பைபிள் படிச்சிருச்சுன்னா ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே எல்லாமே தப்பு தப்பாக போட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு உடனே இவர் சொல்கிறாரு, என்ன ஆண்டவரே அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமாக இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை. நான் அப்படி தானே வளர்ந்துருக்கேன், பழைய ஏற்பாட்டிலலாம் நீங்கள் தானே சொல்லி வச்சுருக்கீங்க, என்ன இப்போ எடுத்து சாப்பிடுன்றீங்க அப்படின்றாரு. அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு. இப்படி தான் பரிசேயர்கள் சதுசேயர்கள் இருந்ததுனால தான் இயேசு சொல்கிற எதையுமே ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவங்க எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, புக்கில். சிலர்லாம் படித்தாங்கன்னா நல்ல புத்தக புழு மூட்டை மாதிரி படிப்பாங்க. அப்படியே ஒரு வரி விடாமல் மனப்பாடம் பண்ணு, அப்படியே எழுது, இக்கு போட்டிருக்கா இக்கு, புள்ளி வச்சா கம்மா போட்டிருக்கா கம்மா, அப்படி படித்து எழுது அப்படின்னு. ப்ராக்டிக்கலாக பெருசாக ஒன்றும் தெரியாது. தேவன் வெறும் எழுத்தை மட்டும் இல்லை, எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும் என்று தேவன் சொல்லுகிறார் இல்லையா. வெறும் லிட்டரலாக நீங்கள் எழுத்தா பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒன்றுமே என்னமோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அன்பு தான்ப்பா பெருசு. ஓய்வு நாள்னு ஒன்று கொடுத்தாரு. கடைசியில் தேவனே அங்கே ஓய்வு நாள் அற்புதம் செய்கிறா திட்டுறாங்க. எப்படி ஓய்வு நாள் அற்புதம் செய்யலாம்? எல்லாத்தையும் விட அன்பு பெருசுப்பா. ஓய்வு நாளில் ஒரு மிருகங்கோ செய்யமோ காலுகை உடைஞ்சு ஒரு சேத்துக்குள்ளே விழுந்தா தூக்கி விட மாட்டியா? அதை கூட அவங்க ஒரு வேலை நினச்சிட்டாங்க. இப்படி போனால் கூட ஐயோ ஒரு வேலை செஞ்சுட்டேன், தலை கூட செய்ய மாட்டாங்கண்ணா, அன்றைக்கி ஒரு வேலை செஞ்சுட்டேன். எப்படி போவாங்க, எதுக்கு தேவன் கொடுத்தாரு எப்படி ஆகி போச்சுன்னு பாருங்கள். அதனால தான் பாருங்கள், தேவன் நிறைய விஷயங்களை மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்லாம் செஞ்சு காமிக்கிறார். இப்படி இல்லை, இதுக்கு தான் கொடுத்தேன். அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். எதுக்கு சொன்னார்? அன்றைக்கி ஒரு நாளாவது நீ என்ன பண்ண, ஆண்டவரை தேடு. ஏன் இப்போ வேர்ல்டு லெவலில் மெயினாக நம்ம எல்லா சண்டேஸுமே லீவுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வேதத்திலேருந்து வந்ததுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது ஓய்வு நாள் அனுசரிக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷாக இருக்கும் போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து அப்ளை ஆனது. ஃபாரின்ஸ்லலாம் சண்டே என்ன பண்ணி வச்சாங்க, ஃபுல்லாக லீவ். அன்றைக்கி ஒரு நாளாவது ஆண்டவரை நம்பே கூட. இப்போ நம்ம சண்டே என்ன பண்ண சொல்கிறோம்? சண்டே கூட சர்ச்சு வச்சா வேற எங்கேயாவது சர்ச்சு வைக்கிறோமா? சரி, அப்படின்னா உங்களை கம்பல் பண்ணுறதில்ல, சண்டே தான் சர்ச்சு வைக்கிறோம். இந்த பைபிள்லேருந்து தான் அந்த வாரத்தில் ஒரு நாள் லீவாவது இருந்துச்சு. இல்லைன்னா 7 நாளும் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. மார்னிங் 8 to ஈவினிங். இந்த ஆக்ட்ஸ் எல்லாமே நிறையா வந்து பழைய டெவலப்டான கண்ட்ரீஸ்லேருந்து வந்தது தான் இதெல்லாம் இந்தியாவுக்கு. இப்போ அந்த டேவே ஒர்க்கிங் டேயை மாற்றி வச்சுட்டு என்ன நீங்கள் சர்ச்சுக்கு போகணுங்கிறீங்க சண்டே? நீயே வீட்டில் உட்காந்துருக்கிறதே சர்ச்சில் பைபிள்லேருந்து வந்ததுனால. இந்த பேருக்கு புரியுது. முதல் நீங்களே வீட்டில் காலாட்டிக்கிட்டு சண்டே ஒரு நாள் தான் எனக்கு லீவ். அது ஏன் லீவ் விட்டாங்க தெரியுமா? வேர்ல்டு லெவலில் நீ சர்ச்சுக்கு போகணும் லீவ் விட்டாங்க. எல்லாம் பைபிளில் ஒரு நாளாவது ஓய்வு நாள் இருக்கிறதுனால லீவ் விட்டாங்க. நீ சேர்ந்து சர்ச்சுக்கு வரணும். நீ உட்காந்துக்கிட்டு என்னையும் போக விடாம பண்ணிட்டேன் நீங்கள் கேட்கணும். சில பேருக்கு புரியுது, எதுவுமே புரியுறதில்ல. ஏதோ லீவ் விட்டுருக்காங்க போல், ஏன் லீவ் விடணும்? ஓய்வு நாள் வாரத்தில் ஒரு நாள் அனுசரிக்கணும்னு சொல்லி டெவலப் கண்ட்ரிஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணி அங்கேருந்து நிறைய இந்தியாவில் அப்டேட் பண்ணாங்க. இல்லைன்னா 7 நாள் வேலை பார்க்கணும். அடிமை வாழ்க்கை தான் இருந்துச்சு. இல்லை 8 to 8 போத்தா போதும். இப்போ இன்னமும் குறைக்க பார்க்குறாங்க. இன்னும் எவ்வளோ விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. சண்டையும் நம்ம ஆண்டவர் கொடுக்குறதில்ல, அந்த ஒரு நாளாவது. ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனோட ஸ்பெண்ட் பண்ணணும். பட் ஒரு நாளாவது சபையாக வந்து உட்காருங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம ஓட வேண்டியது இருக்குது. கேளுங்க, இதெல்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அவங்க தாத்தா பாட்டி காலத்துலேருந்து வந்துச்சா? எல்லாம் வேதத்துலேருந்து வந்துச்சு. அப்போ உண்மையிலே சண்டே எதுக்கு லீவ் விட்டுருக்காங்க? தேவனை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி தேடும்படி விட்டுருக்காங்க. நம்ம யோசிக்கிறது கிடையாது. அப்போ இங்கே பாருங்கள் போகிறாரு. அப்போ அசுத்தமும் தீட்டுள்ளதுமானதெல்லாம் நான் ஒரு காலம் புசித்ததில்லை அப்படின்றாரு. தேவன் சுத்திரமாக்க வேண்டிய அசுத்தமாக தீட்டாக எண்ணாது. அப்போ அப்படி இருந்தாலும் ஒரே கன்ஃபியூஷன். இப்போல்லாம் அந்த நகை போடாமல் இருக்கிறவங்கள நகை போடுங்கன்ட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் தேவன் தாங்க சொன்னார் பரவாயில்லைங்க அப்படின்னா கூட அவங்க போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசில் ஒரு பயம் வந்துடும், ஒருவேளை போட்டுட்டா ஏதாவது ஆயிருமோ. நான் நிறைய ஃபெலோஷிப்பில் நிறைய மாதிரி ஆளுகளை பார்த்துருக்கேன். நல்லா போட்டுட்ருப்பாங்க, திடீர்னு அங்கே போனேன் இங்கே போனேன், அவங்க தான் பேசிட்டாங்க, இவங்க மூலமாக பேசுனாங்கன்பாங்க. அதுக்கடுத்து உள்ளுக்குள்ளே கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிட்டா நல்லா தான் இருக்கும், தப்பு இல்லை, நல்லாவே போட்டு தப்பு கிடையாது. ஆனால் சிலருக்கு பேசுகிறாரு, சில விஷயங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாரும் நேற்று கூட ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க கமெண்ட், நீங்கள் வந்து ஒரு செயின் போட்டிருக்கீங்க, நீங்கள் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்?
யூடியூப்பில் பார்த்துட்டு எங்கே கரை கண்டுபிடிக்கலாம், சரி உள்ள நீ ஒரு செயின் போடு, தங்க செயின் வேறு போட்டு, இதில் நீ பரலோகத்துக்கு போயிடுவியா, நீ உட்காந்து பிரசங்கம் பண்ணுறியா அப்படின்னு. நீ பரலோகத்துக்கு போகிறதோ வைக்கிறதோ அது ஏம்பாடு, தேவனோட உனக்கே கவலை, பார்த்தா பாரு இல்லைன்னா போ. எப்படி இருக்கு பாரு, நம்ம எதோ சொல்கிறோமோ அதை பார்க்குறது இல்லை, இதுக்குன்னு கூட 4 செயின் போடணும்னு நினைக்கிறேன் நம்ம. இதை பற்றி தேவன் பார்க்குறதில்ல, வெளிப்புறத்தை பார்க்குறதில்ல, உட்புறத்தை தான் பார்க்குறேன். நீ ஏன் உன் கண்ணை அங்கே பார்க்குற? வாயின் வார்த்தைகளில் அங்கே தேவன் என்ன பேசுகிறாரு நீ கவனி. புரியுதா உங்களுக்கு? இதை கேட்டால் 1008 வசனங்களை காமிப்பாங்க. நம்ம ஏதாவது உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு கமாண்ட் ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் நீ சொன்னால் டைம் தான் வேஸ்ட்டு. அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு ஒரு சிலர் இருக்கும். தெரியாதவங்களுக்கு நீங்கள் பற்றி சொல்லலாம், தெரிஞ்சே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பாயிண்ட் எழுப்போம், அப்போ இந்த பாயிண்ட் எழுப்போம். சரி நீங்கள் மொத்தமாக ஹவுஸ் போட்டு வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்தாலும் அந்த பற்றியா இன்னும் கொஞ்சம் நீ சரியாக மூடலை அப்படின்பா. ஸோ அவனுடைய எய்மே குறை கண்டுபிடிக்கிறதா இருக்குங்கிற, ஆண்டோட வார்த்தையை கேட்குறதா இல்லை. சில பேருக்கு புரியுது. அப்படி மைண்டில் போய் நிறைய பேருக்கு தேவையில்லாத விஷயம் செட் ஆகிடுது. இயேசுவே கேள்வி கேட்ட உலகம் நம்மளை கேள்வி கேட்காதா, சரின்ட்டு போயிடணும். இங்கே பேருக்கு ஒரே குழப்பம், இப்படிலாம் சாப்பிடக்கூடாது. இவர் என்ன சொல்கிறாரு, நான் தீட்டா பார்க்கல, நான் சுத்தம் பண்ணிட்டேன், நீ ஏன் தீட்டு நினைக்கிற, சாப்பிடு. 3ஆவது தடவை அப்படியே ஆயிற்று. அதற்கு அந்த கூடு மறுபடியும் எடுத்துருச்சு. அப்போ அவருக்கு ஒரே குழப்பம், இப்படி இருக்காதே, ஒருவேளை பிசாசுலேருந்து இந்த விஷயம் வந்திருக்குமோ, பிசாசு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுத்து இதை சாப்பிடு அதை சாப்பிடு நம்மளை சொல்லுவான் அப்படியே ஒரே குழப்பம் போயிட்டே இருக்குது. இது ஏன் காமிச்சாரு அப்படிங்கிற உங்களுக்கே தெரியும். பேதுரு தான் கண்ட தரிசனத்தை கொடுத்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் யார் அனுப்பின ஆளுங்க வந்துட்டாங்க டைரெக்டாக பார்க்குறதுக்கு. கொர்நேலியை அனுப்பின ஆளுகள்லாம் யார் வீட்டுக்கு கரெக்டாக வந்துட்டாங்க, பேதுரு இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டாங்க. கீழே இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவர் யாருன்னு தெரியலையே, எடுத்தோடனே கேட்பாங்களா? அப்போ ஆனால் இவருக்கு தெரியுது, பேதுருக்கு தெரியுது. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை. ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். ஆவியானவருக்கு உங்களை எத்தனை பேர் எதிர்த்து பேசுகிறாங்க, உங்களுக்கு எத்தனை பேர் எதிராக சதி பண்ணிகிட்ருக்காங்க, உங்கள் நிலைமை என்ன, உங்களை சுற்றி என்ன நடக்குங்கிறத உங்களை விட தேவ ஆவியானவருக்கு தெரியும். இவர் மேலே உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு, என்னடா இந்த மாதிரி கனவு வருது, ஆண்டவர் இப்படி சொல்ல மாட்டார், ஏன்னா வேதத்தில் இப்படி தானே போட்டிருக்கு, நம்மளாம் யோசிக்கிறோமா, இப்படியே குழப்பம். அதுக்குள்ள தேவன் சொல்கிறாரு, சரி விடு, கீழே 3 பேர் உனக்கா பார்க்க ரெடியாக இருக்காங்க, கிளம்பு அப்படின்றாரு. எத்தனை பேர் கரெக்டாக எத்தனை பேர் அனுப்புனா சொல்கிறாரா? தேவன் உயிருள்ள தேவனுங்க, உண்மையுள்ள. நம்ம நினைக்கிறோம் நம்மகிட்ட கையில் இவ்வளோ தானே இருக்குது, என்னத்தை பண்ணுற, உங்கள் பைசா கொண்டு அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது, பீரோவில் என்ன இருக்குது, எல்லாத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதை வைத்துன்னு தான் சொல்கிறாரு, நான் உன்னை வாழ வைப்பேங்கிறார். நம்ம நினச்சிருக்கோம் ஆண்டவருக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, என் நிலமை என் கையில் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு அவருக்கு பைசா கொண்டு அவர் பார்த்து வச்சுருக்கிறாரு. இங்கே பாருங்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட, அவங்க 3 பேர் வந்திருக்காங்க, நீ எதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணால் அவங்களோட சேர்ந்து நீ போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவர்களுக்கு நான் தான் அனுப்பியிருக்கேன். அவங்க வந்திருக்காங்க, அவங்க எங்கே போகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகணும். யார்கிட்ட சொல்கிறா? ஆவியானவர். எத்தனை பேர் இப்படி ஆவியானவரோட பேசுகிறீங்க? இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறேன், ஆவிக்குரிய சபைக்கு போகிறீங்களா? அங்கே என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் அப்படியே வெள்ளை ட்ரெஸ் போட்டு குதிப்பாங்க, அதான் ஆவிக்குரிய சபை. நீங்கள் ஒரு மனுஷன் ஆவியானவரால் நடத்தப்பட்டான், அவனே ஆவிக்குரிய மனிதன். இதுதாங்க லீடிங், இதுதான் லீடிங். எத்தனை பேர் இப்படி வாழ்கிறோம்? இப்படி வாழ்ந்துட்டு சொல்லுங்கள், அதுக்கடுத்து என் வாழ்க்கையில் அது நடக்கலை இது நடக்கலை நான் ஒத்துக்கிறேன். எத்தனை பேர் ஆமாங்க கரெக்டாக போயிட்டுருக்கீங்க, டெய்லி அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் பேச்சை கேட்டு தான் போகிறேன், அப்படி போகிறது இல்லை. அதனால தான் வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன்ஸ் வருது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் 99% மூளை சொல்கிறதான் செய்கிறோம், அப்புறம் 10% ஆண்டவரை ஏதாவது பார்த்து அப்படின்ட்டு அதுக்கடுத்து என்னங்க பண்ணி என்ன பண்ண, ஒன்றும் நடக்க மாட்டேங்க, ஜோம் பண்ணி நானும் எவ்வளோ பண்ணி பார்த்துட்டேன், இன்னும் சரியில்லை. என்னமோ இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானவர் சொல்கிறத கேட்டு நம்ம போயிட்டுருக்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு தோணுது. இப்படி வாழுங்க, கண்டிப்பாக உங்கள் காரியங்கள் மாறும். அப்போ பாருங்கள், பேதுரு கொர்நேலியுவினிடத்தில் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷனிடத்தில் இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன? அதற்கு அவங்க சொல்கிறாங்க, நீதிமானும். வேலைக்காரங்க ஓனரை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. வேலைக்காரங்க 100க்கு அதிபதியான கொர்நேலியை பற்றி என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஓனர் தொல்லை தாங்க முடியலங்க, அவர் அனுப்பிச்சி விட்டார் வந்தோன்னு சொல்லலை. நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவனாய கொர்நேலியும் என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவத்தனயமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். எங்கள் ஓனர் யார் தெரியுமா? அவர் தேவபக்தி உள்ளவர், ஊரெல்லாம் அவருக்கு நல்ல பேர் இருக்குது,
நல்ல ஆள். ஏன்னா தான தர்மம் ஊரெல்லாம் கொடுக்குறான்னா வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்காம இருந்திருப்பாரு. ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. வர நீதிமான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம நீதிமான்னு சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க சாட்சி. நீங்கள் உண்மையிலே தேவனுக்கு உகந்து நடந்தீங்கன்னா உங்களை மற்றவங்க சொல்லுவாங்கங்க. உண்மை உங்களுக்கு முன்னாடி சொல்கிறாங்களோ அவனுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க, இவன் நீதிமான். சாதாரண 100ல் ஒரு ஆணை கூட இவனை கணக்கு போட்டுறாத, இவன் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு சிலுவையில் தொங்குறாரு, பக்கத்தில் 2 யாரை தொங்க விட்டுருக்காங்க? நீதிமானை தொங்க விட்டுருந்தாங்க. இவர் தான் நீதிமான். 2 திருடர்கள். நான் திருடங்க பாம்பேன் கால் பாம்பையும் சொல்கிற மாதிரி திருடங்களுக்கு தெரியும் எவன் திருடன், அவனை பார்த்தாலே தெரியும்னு. ஆனால் அவனுக்குள்ளே ஒருத்தனுக்கு தோணுது, இவரை பார்த்தா உண்மையிலே தப்பு செஞ்சு தொங்குறவர் மாதிரி தெரியலடா. அவன் சொல்கிறான். யார்? இயேசு சொல்லலை. நான் யார் தெரியுமா, என் கதை தெரியுமா, என்னை தொங்க விட்டுட்டாங்கப்பா அப்படின்னு. அவன் சாக போகிற நேரத்தில் அப்சர்வ் பண்ணுறான். ஏய் என்னைய மாதிரி இவர் இல்லைடா, இவர் வேறு மாதிரிடா, இவர் பரிசுத்தர்றா, இவர் உண்மைண்டா. அதனால தான் அவன் கேட்குறான், நீங்கள் பரதேசிக்கு போனீங்கன்னா என்னையும் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு. மற்றவங்களுக்கு கிளியராகவே தெரியும் நம்ம உண்மையாக இருந்தோம்னா. ஹல்லேலூயா. இங்கே சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க, அவங்க கூப்பிடுறதுக்கு உங்கள்கிட்ட சில விஷயங்களை கேட்க சொல்லியிருக்காரு தேவதூதன். நீங்கள் ஓனருக்கு தேவதூதன் தரிசனமாயிருக்காரு. நீங்கள் சில வார்த்தைகள் சொல்லணுமா, அதை கேட்குறதுக்காக எங்களை அனுப்பிச்சி வச்சுருக்காரு. அதே மாதிரி இவரும் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்புகிறார். எத்தனை பேர் வீட்டுக்கு 4 பேர் ஆண்டவர் பேரில் சாப்பாடெல்லாம் போட்டு அனுப்புறீங்க. இவர் பாருங்கள், பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளில் அவர்களுக்கு கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாரைய சகோதரர்கள் சிலரும் அவனுக்கு அங்கே இருக்கிற சிட்டியில் இருக்கிற 2-3 பேர் சேர்ந்து எக்ஸ்ட்ராவும் கிளம்பிட்டாங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். பாருங்கள், இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக, இங்கே அவர் வர போகிறாருன்னு விசுவாசம். தானும் தன் வீட்டில் இருக்கிறவங்களோட மட்டும் உட்காரலங்க. எத்தனை வேறு யாரெல்லாம் கூப்பிட்டு வச்சுருக்காங்க? பைபிள் உங்கள் பைபிளில் தான் போட்டிருக்கு பாருங்கள். 24 படிங்க. போயிட்டாங்க. நம்ம மட்டும் ஆசீர்வதிச்சா படாது, நம்ம கூட சேர்ந்து 4 பேர் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினச்சி கூட இருக்கிற உறவின் முறை, ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு வைக்கிறான். ஏன்னா தேவன் ஒரு விஷயத்தை சொல்லி வைக்கிறாருன்னா சாதாரணமாக இருக்கும், கண்டிப்பாக ஸ்பெஷல் டேவாக தான் இருக்கும். நேற்று கூட அவங்க சகோதரி வீட்டுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க சொந்தக்காரவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. நல்லது, 4 பேரை வாங்க எங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் வார்த்தை கேளுங்கிறது உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஹல்லேலூயா. அதே போல் இவன் பாருங்கள், போகிற இடத்துல நான் 4 பேரை கூப்பிட்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வாங்கடா, எனக்கு மட்டும் ஏதோ கிடைக்குது அப்படி அமுக்கிட்டு போயிடலான்னு நினைக்கல, வாங்க இன்னமும் பெருசாக நடக்க போகுது காரியம், நீங்கள் வாங்க ஆசீர்வதிக்கப்படுங்கன்னு எல்லாரும் கூப்பிட்டு வச்சுருக்கான். பேதுரு உள்ளே பிரவேசித்த போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான். இவருக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப ஒபீடியன்ட்டு, ரொம்ப அப்படியே தாழ்ச்சி. அதனால் போகிறேன், இல்லைப்பா எனக்கெல்லாம் அந்த ஹானர் வேண்டாம், தேவனுக்கு தான் அந்த ஹானர், நான் உன்னை போல் நானும் ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி கூட போகிறாங்க. அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே நான் படிச்சுட்டு வீட்டில் படிங்க. அப்போ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பேதுரு கேட்குறாரு. இந்த மாதிரி நான் ஜோம் பண்ணும் போது விஷயம் வந்துச்சு, இந்த மாதிரி தேவதூதன் பேசினார். ஆமாம் எனக்கும் வந்துச்சு. அப்போ தான் பேதுருக்கு புரியுது, இவர்கள் புறஜாதியார்களாக இருக்கிறாங்க. யார்? கொர்நேலியு. கொர்நேலியு என்ன ஜாதி? இவங்க யூதர்கள் இல்லையா, பேதுரு இவங்கெல்லாம் புறஜாதி. அதனால தான் தேவன் அவங்களுக்கு காமிக்கிறாரு, நான் இப்பொழுது மரித்து உயிர்த்து எல்லாவற்றையும் பரிசுத்த ஜாதியாக மாற்றிட்டேன், நீ எதையும் பார்க்காத. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஊரில் கூட ஜாதி சண்டை அதை சண்டைலாம் கொண்டு வர்றதுக்கு அடுத்தடுத்து பிசாசை பிளான் பண்ணுறான். மதத்தை வச்சு எவ்வளோ கொண்டு வர பார்த்தான், அங்கங்கே வச்சு மக்கள் ஆப்பு வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சரி இனிமேல் இப்படி கொண்டு போவோம் அப்படி சொல்லி அடுத்து ஜாதி சண்டையை கொண்டு வா அப்படி சொல்கிறான். எதுலேயும் நம்ம மாட்டாமல் நம்ம தேசத்துக்காக ஜெபிச்சு தேசத்தை வாழ வைக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் பரிசுத்த உலகத்தில் 2 ஜாதி தான், ஒன்று தேவனை அறிந்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், அவ்வளோதான். மற்றதெல்லாம் மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டு வந்தது, பாரபட்சத்தில் கொண்டு வந்தது. மற்றபடி தேவன் பார்க்குறதெல்லாம் நீ என் பிள்ளை பரிசுத்த ஜாதி, இது பரிசுத்தம் இல்லாத ஜாதி, அவ்வளோதான் அவர் பார்வையில். நம்மெல்லாம் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். அப்போ இங்கே அவன் காமிக்கிறாரு, எப்பா இந்த பாரபட்சம்லாம் இல்லை, நீ யூதன் புறஜாதியெல்லாம் இல்லை, நான் மரித்து உயிர்த்து எல்லாருக்கும் ஒரே ரட்சிப்பை கொடுத்துட்டேன். இப்போ நான் எல்லாருக்குள்ளே இருக்கிறேன், நான் எல்லாருக்கும் ஆண்டவர், என்னுடையதெல்லாம் எல்லாருக்கும் சொந்தம். ஆகவே நீ போ, அவங்க வீட்டுக்கு போ, அவங்கள பிளஸ் பண்ணு. எல்லாத்துக்கும் மேலே ஆவியானவர் கொடுக்குற அந்த விஷயங்கள் பிளஸ்ஸிங்ஸ்லாம் யாருக்கு மாத்திரம்தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க யூதர்களுக்கு மட்டும்தான், ஸ்பெஷல் நம்ம மட்டும்தான். ஏன்னா இஸ்ரேல் மக்களுக்கு இன்றைக்குமே அவங்க நாங்கள்லாம் பீப்புள் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக அவங்க ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணப்பட்டவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இன்றைக்கி நாமளும் ஆவிக்குரியவில் இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா.
அப்போ இங்கே அப்போ தான் பேதுருக்கு புரியுது, ஓஹோ அதனால தான் எல்லாத்தையும் அடித்து பூசி நான் பரிசுத்தம் பண்ணினதை தீட்டாக எண்ணாதே. சபைக்குள்ளே ஜாதி பாகுபாடு இருக்கவே கூடாது. அது பண்ணீங்க இல்லை அந்த மாதிரி யோசனை வந்துச்சுனாலே அது பாவம். அது என்னது? பாவம். அது பாவம்னு நினைங்க, அது வெறுக்க வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா வேசித்தனம் பண்ணாதான் பாவம், இல்லை திருடுனா பாவம், கொள்ளையடிச்சா பாவம். அடுத்தவனை நீ தாழ்ச்சியாக நினச்சாலே அது பாவம் தான். ஏன்னா அது அன்புக்கு ஆப்போசிட் தானே. அன்பு எப்பயுமே எப்படி பாரபட்சம் பார்க்காது, அன்பு எல்லாரையும் நேசிக்கும். அப்படி தானே போட்டிருக்கு வேதத்தில். இப்போ நீ ஒருத்தனை மட்டும் நீ கீழ்த்தரமாக பார்க்குறதுனாலே அது பாவம் தானே. பாவம்னா என்னதுங்க? அன்புக்கு அப்படி ஜஸ்ட் தேவன் அன்பாக இருக்கிறார், அவர் பார்க்குற மாதிரி நமக்கு பார்க்க தெரியலன்னா அதுதான் பாவம். மற்றபடி நீங்கள் வேறு எதை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பாரபட்சம். அதே மாதிரி ஏழை பணக்காரன் எந்த விஷயத்திலும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. ஒருத்தர் பெரிய மோசமானவனாக இருந்து நாளைக்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளே வரான், உடனே அவனை பழைய வாழ்க்கையை வச்சு பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி எந்த விஷயத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாவம், அது தேவனுக்கு உகந்ததாக இருக்காது. இல்லை நான் அப்படியே டியூன் ஆகிட்டேன்னா மாற்றிக்கோங்க, கண்டிப்பாக மாற்ற தேவன் உதவி செய்வார். அப்போ இங்கே பார்க்க அப்போ தான் பேதுருக்கு தெரியுது. 34 சொல்கிறாரு பாருங்க, படிங்க. பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ எந்த ஜனத்துல இருந்தாலும் சரி, அவருக்கு பயந்து நீ உண்மையா இருந்தேனா அவனே அவருக்கு உகந்தவன். சொல்லுங்க, யாரை பத்தியும் பாத்துக்கிறது இல்ல தேவன். உன்னே ஒண்ணு பாக்குறாரு, நீ யாரா இருந்த, எந்த குலம் எந்த கோத்திரம், நீ எப்படின்னா இருந்துக்கோ, நீ பயந்து என்ன போட்டிருக்கு, நீதியை செய்கிறையா அவனே அவருக்கு உகந்தவன். அல்லேலூயா. தேவன் வச்சிருக்கிற குவாலிஃபிகேஷன் அதுதான். நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இப்போதான் அவருக்கு புரியுது, இப்போதாங்க எனக்கு புரியுது, நிச்சயம் அறிஞ்சிருக்கிறேன். நான் என்னமோ தேவதூதன்லாம் யூதர்கள் நாங்கள் தான் பெருசு, எங்கிட்ட தான் வருவார், ஏசு எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் நினச்சோம். உங்கள்கிட்டையும் வந்திருக்காரு, உங்கள்கிட்டையும் பேசியிருக்காரா. இப்போ ஒன்று தெரிஞ்சிருச்சு, யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், அண்டார்டிகா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவனாக இருந்தால் அவனே அவருக்கு உகந்தவன், அவளே அவருக்கு. அப்படிப்பட்ட மணப்பெண்ணாக தான் ஒரு மணமகன் பார்க்கணும், அப்படிப்பட்ட மணமகனாக தான் ஒரு மணப்பெண் பார்க்கணும். வேறு எந்த ஸ்டேட்டஸையும் வச்சு பார்க்காதீங்க. தேவனுக்கு பயப்படுற ஆளாக இருக்காங்களா, உண்மையால் இருக்காங்களா, அவன் கரெக்டான ஆள். ஹல்லேலூயா. நான் கூட ஒரு சிலர்டெல்லாம் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் பார்க்காம வீட்டில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, மேரேஜ் பண்ணாங்க, இந்த வேலை அந்த வேலைன்னு. இன்றைக்கி வேலையே போச்சு, இன்றைக்கி சூழ்நிலையே சரியில்லை. என்ன பண்ணுவீங்க? இதுவே கர்த்தருக்குள்ளே இருக்கிறவனுக்கு போனால் கூட அவன் ஜெபிச்சு வந்துடுவான். உலகத்தில் அதுக்காக தேவனை அறிஞ்சவங்களுக்கு பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லலை. நீங்கள் அப்படியே ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பிள்ளையா முடிச்சிருங்க, பிரச்சனை வராதுன்னு சொல்லலை, வரும். ஆனால் அவன் ஜெயிப்பான்னு சொல்கிறேன். உங்கள் குடும்பம் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கும்னு சொல்கிறேன். ஆனால் அறியாதவன் எங்கே நீங்கள் விசுவாசித்து ஜெபிச்சு உங்கள் குடும்பத்தை கொண்டு போகிறதுக்குள்ளே அவ்வளோதான் முடிஞ்சிடும். நிறைய பேருக்கு நமக்கே தெரியும் நம்ம சூழ்நிலை, தனியாக அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரியும். அதனால தான் அந்த திருமண காரியத்தில் தேவனை அறிந்தவரோட கை கோர்க்கிறது முக்கியம். அது ரெண்டும் அப்படி சேர்ந்துச்சுங்கன்னா, ஸ்பிரிட்டு சேர்ந்துச்சுன்னா எப்பேற்பட்ட விஷயத்தையும் மேற்கொள்ளும். அதனால தான் 2 பேர் சேர்ந்து இணைந்து அப்படிப்பட்ட விதத்தில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இப்படி தான் எனக்கு உகந்தவன் நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். அடுத்து எல்லாருக்கும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். எல்லாருக்கும், இந்த ஜாதிக்கு தான், இந்த கோத்திரத்துக்கு தான், இவங்களுக்கு தான் இல்லை, வெள்ளை கருப்பு நெட்டை குட்டை எல்லாருக்கும் கர்த்தராக இருக்கிற ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தைகளை அறிந்திருக்கிறீர்களே. அதுக்கடுத்து சொல்ல வரார், நடந்ததெல்லாம் சொல்கிறார். என்னமோ இவங்ககிட்ட கேட்கறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுருக்காங்க இல்லையா, பேதுருவா இப்போ தான் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுறார், பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியுமா, இப்படி வந்தார், இப்படிலாம் செஞ்சார். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வலையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராகவும் சுற்றி திரிந்தார். அந்த இயேசு தான் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசு தான் உங்களுக்குள்ளே இருக்கார். சொல்லுங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து. இந்த 38 இயேசு சொல்கிறார் பார்த்தீங்களா, இயேசுவை பற்றி பேதுரு சொல்கிறாருல, என்ன சொல்கிறாரு? எல்லாரும் படிங்க.
ம் இதுக்கு நான் தான் சாட்சி. பேதுரு சொல்கிறார், இதெல்லாம் நான் சாட்சி, கூட இருந்து நான் பார்த்துருக்கேன். 3 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்காங்க இல்லையா. தேவன் அவருடனே இருந்தபடினால் நிறைய பேர் இயேசு இருந்தால் அற்புதம் நடக்கும், இயேசு இருந்தால் அதிசயம் நடக்கும், விடுதலை கொடுக்கும், அப்படிலாம் சொல்கிறாங்க. நன்மை செய்கிறவராங்கிறத பாயிண்ட் எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? இயேசு ஒருத்தவங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் நன்மை செய்கிறவங்களாக இருப்பீங்க, தீமை செய்கிறவங்களாக இருக்க மாட்டீங்க. இந்த பாயிண்ட்டை நிறைய மறந்துடுறோம். இப்போ அதெல்லாம் மறந்துடுது. அவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கார் பார்த்தியா, அப்படி பொத்துன்னு விழ வச்சுட்டாங்க ஆளுகளை. நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. சேம் டைம் நீங்கள் 4 பேருக்கு நன்மை செய்கிறவராகவும் இருப்பீங்க. அதுதான் ஆவியின் கனியில் முக்கியமான கனி. ஆவியின் வரங்கள் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் பாருங்கள் கேரக்டர்ஸ் மாறி போக சான்சஸ் இருக்குது. ஆனால் ஆவியின் கனிகையை வச்சு தான் தேவன் ஒரு மரம் நல்லதா இல்லையான்னு பாருங்கிறார். ஒரு மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த இயேசு தான் உங்களுக்குள்ளே இருக்கார். பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், இந்த இயேசு தான் உங்களுக்குள்ளே இருக்கார். இந்த கேரக்டர்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்த. ஏன்னா இவங்கெல்லாம் கண்ணார கண்டவங்க. யாரு? பேதுரு சொல்கிறாரு, நாங்கள் பார்த்தோம், தொட்டு பார்த்தோம், தடவி பார்த்தோம், பேசணும், ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடனே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன் நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாய் எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு. அதனால தான் இந்த ஊழியம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இதைத்தான் சொல்கிற உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ 43 அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே பழைய ஏற்பாட்டில் சொன்ன எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்ன அந்த மெசையா யாரு? இவர் தான். இந்த வார்த்தைகளை பாருங்க, இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி முடிச்சிட்டாரு. ஆமென் அப்படி சொல்லலை. பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. எப்படி ஒரு இருதயத்தோட கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சரிங்க, எல்லாம் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம், அதுலேயும் ட்ரம்ஸ் அடிக்காமல் ஆவியானவர் வரமாட்டார், நல்லா அடிங்க, கை தட்டுங்க, உற்சாகமா அப்படிலாம் சொல்லலை. விசுவாசத்தோட இருதயத்தில் அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே இப்படியெல்லாம் கடவுள் நமக்காக செஞ்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆவியானவர் அப்படியே இறங்கிட்டார். ஏனால் நல்ல இருதயம். என்ன இருதயம்? நல்ல இருதயம். பாருங்கள், அப்படியே ஓப்பன் அப் பண்ணி கொடுக்குறாங்க, அப்படியே போர் அவுட் பண்ணுறார் தேவன். ஒரு சிலர்லாம் இருக்காங்க. இப்போ இங்கே இது ஆவியானவர் வந்த பிறகு தான் ஞானஸ்தானம் கொடுத்தது, அதுக்கடுத்து வசனம் வருது. சிலர் அன்றைக்கி ஒரு நாள் 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நம்ம கோவில்பேட்டில் வருஷம் மீட்டிங் போடுவோம் இல்லையா, அப்போ நம்ம ஆள்களே பைபிளை வச்சு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும், அடுத்தது ஆவியானவர் வருவார் அப்படின்னு. நம்ம சபையிலே அதுக்கு நிறைய பேர் உதாரணம். ஆவியானவர் கான்ஃபரன்ஸ் காலிலே வந்துடுறாரு, அதுக்கடுத்து தான் ஞானஸ்தானமே எடுக்கிறாங்க இல்லையா. ஏன்னா தேவ ஆவியானவர் இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய இருதயம் ரெடி ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போ அவங்க கேட்டாங்க, அவங்களும் ஒரு ஊழியக்காரமாக தான், எந்தெந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க? பாவ மன்னிப்பு, ஞானஸ்தானம், அடுத்து ஆவியானவர் அபிஷேகம், இப்படி தானே நாங்கள் ஆர்டரு அப்படின்னாங்க. இப்படிலாம் ஒன்றும் ஆர்டர் இல்லையே, நம்ம இதில் எல்லாமே வேறு மாதிரிலாம் ஆர்டர் போவோம். நீங்கள் ஆண்டவரை உணர்ந்து ரசிக்கப்பட்ட இருதயத்தில் ரெடி ஆகிட்டிங்கனால அவர் ஊற்றிடுறாரு ஆவியை. அதுக்கடுத்து தானே ஞானஸ்தானம் எடுங்க நம்மளே சொல்ல வேண்டியது இருக்குது. இதெல்லாம் காமிக்கிறதுக்காக அடையாளமாக எடுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொன்னோம். அதனால தான் பாருங்கள், இந்த கொர்நேலியுலாம் படிச்சிருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே யார் இறங்கிட்டா? ஆவியானவர் யாவர் மேலும். அங்கே எத்தனை பேர்லாம் இருந்தாங்கன்னு முதல்ல போட்டிருக்கு. கொர்நேலியு, அவனோட குடும்பம், அவனோட ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸு, அவனோட சொந்த பந்தம், யாரையும் விடல ஆவியானவர். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை போலுகிறதையும் பேதுருவோட கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள். ஏன் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க தெரியுமா? இவங்க தான் ஹையஸ்ட்டுன்னு அவங்களுக்கு ஒரு நினப்பு. நம்மளாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், நம்மளாம் யூதர்கள், நமக்கு தான் தேவன் இதெல்லாம் கொடுத்துருக்காருன்னு நினச்சாங்க. அங்கே இவங்க கை வச்சு கூட ஜோமன்ல பேதுரு அவங்க இறங்கிட்டாரு. இத்தனை பேருக்கு புரியுது. ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகாமல் நீங்கள் இருக்கவே முடியாது.
பேதுருப்பா பெரிய ஆளுங்க, அவர் கை வச்சு அப்படி ஆட்டில் தாங்க இறங்கியிருக்கார் ஆவியானவர். இல்லைங்க, அவர் பேசினதை உண்மையாக விசுவாசித்தவன் உடனே ஆவியானவரை பெற்றுக்கொண்டான். இங்கே குறிப்பாக போட்டிருக்காங்க, விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அதான் இவங்களுக்கே புரியுது, ஓஹோ தேவன் நம்மளை மட்டும் அபிஷேகிக்க மாட்டார், எல்லாருக்கும் ஒரே தான் போல அப்படின்னு அவங்களுக்கே அப்போ தான் புரியுது. இதைத்தான் பேதுருக்கு அப்போ விஷனில் காமிச்சார். எல்லாம் ஒன்று, எல்லாத்தையும் நான் தீட்டுப்பட்டதெல்லாம் நான் பரிசுத்தம் பண்ணியிருக்கேன், நான் பரிசுத்தம் பண்ணதை நீ தீட்டாக. இப்போ தேவனுக்குள்ளே வந்துட்டீங்கனாலே நீங்கள் தேவனோட பிள்ளைகள், தேவனோட ஜாதி ஆயிடுறீங்க. நீ அப்புறம் இந்த ஜாதி சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவன் பரிசுத்தம் பண்ணதை தீட்டாக மாக்குறது மாதிரி தானே. இப்போ தேவனே அதை மட்டுப்படுத்துகிற மாதிரி தானே, பண்ணக்கூடாது. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா? அப்பா சொல்கிறாரு, பரிசுத்தாவியினர் வந்துட்டாரு, அப்புறம் ஞானஸ்தானம்லாம் எதுக்குப்பா, அதையும் கொடுத்துருவோம், அதையும் கொடுத்தா தான் அவங்களுக்குள்ள ஒரு ஃபிசிக்கலாக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு. கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கி இருக்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். இன்றைக்கு இந்த கொர்நேலியை பற்றி தான் தேவன் உங்களுக்கு சொல்ல சொன்னார். அதுக்கடுத்து தான் ஞானஸ்தானமே கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. இவர் பரிசுத்தாவியினரால் முதல் ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு. ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கணும்னு சொல்லலை, எடுக்கணும். அப்போ தான் 4 பேருக்கு முன்னாடி சாட்சி. நம்மகிட்ட ஒரு சிலர் கூட பாருங்கள், கம்யூனியன் வந்து எங்கள் வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க சர்ச்சுக்கு, நான் தனிப்பட்ட இடத்துல வந்து எடுத்துக்கிறேன்றாங்க. ஞானஸ்தானமும் சரி, கம்யூனியன் எடுக்கிறதும் சரி, எல்லாருக்கும் முன்பாக செய்யும் போது தான் நான் இவரை ஏற்றிருக்கேங்கிறத 4 பேர் காட்டுற மாதிரி. இது மறைமுகமாக ரகசியமாக. அதுக்கடுத்து வீட்டில் நீங்கள் பர்சனலாக விசுவாசித்து தனிப்பட்ட விதத்தில் எடுக்கிறதுலாம் உங்களோட ஏற்பாடு. பட் சபைன்னு ஒரு விஷயத்தை நம்ம வச்சு ஒரு சில விஷயங்களை ஏன் ஆரம்பித்து வைக்கிறோன்னா, 4 பேருக்கு முன்னாடி நீங்கள் சாட்சியாக நிற்கிறீங்க. நிறைய பேர் அப்படி இருந்துட்டு ஏமாற்றிட்டு போகிறாங்க, அது வேறு விஷயம். எத்தனை பேர் பார்த்தா என்ன, நான் எப்படினாலும் வாழுவேன் அப்படின்னு. கல்யாணம் ஏன் 4 பேர் கூப்பிட்டு வச்சு பண்ணுறாங்க? யாரையும் ஏமாற்றிடக்கூடாதுன்னு சொல்லி தானே. ஏன் இவங்க சைடில் 4 பேர், அவங்க சைடில் 4 பேர் கையெழுத்து போடுறாங்க, நீ தப்பு பண்ண நீ கேளு, இவன் தப்பு பண்ண நீ கேளுன்னு தான். அதனால சபையிலும் சில விஷயங்கள் காமனாக பப்ளிக்காக நடக்கணும்னா நடக்கணும். இது உங்கள் இருதயத்தில் நடந்தது வெளிப்படையாக காமிக்கிற ஒன்று. ஹல்லேலூயா. இத்தனை பேர் கொர்நேலியு மாதிரி தேவனோடு உறவாட போகிறீங்க, சூப்பர் நேச்சுரல் விஷயங்களை பார்க்க போகிறீங்க. பாருங்கள், கொர்நேலியுக்கு ஆவியானவர்னா என்னன்னு தெரியாது, இயேசுன்னு தெரியாது. ஆனால் தேவன் நம்பிட்டு இருந்தார். தேவன் அவன் இடத்துக்கு தேடி வர வச்சு அவனை அபிஷேகத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் தேவனை இப்படி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும்.